ஃபெங்கல் சுலிகுனாட் வனிசா பீடாவட்ட பத்துவ பிரிச லக்ஷ ஹத்தர இக்மவை என்பதாக அத பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. திசைதாஸ் துன்சிய திஹக் ஆரக்ஷித்த கந்தவுரு துன்சிய ஹத்தஸ்பாக்க ரந்தவலா என்பதான செய்தி தரப்படுகிறது. 36,330 பேர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக 345 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான இன்னும் ஒரு செய்தியை தரப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 12 மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. காணாமல் போன சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 2050க்கும் மேற்பட்டோர் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவே இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதனிடத்தில் புகையிரத பாதைகள் குறித்தும் எனவே மண்மேடுகள் சரிந்து விழுந்தமையின் காரணமாக பல புகையிரத பாதைகளில் தொடர்ந்தும் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கடுமையான சேதத்தை இலங்கை இதன் மூலம் சந்தித்திருக்கிறது என்பதை இந்த தகவல்கள் இவ்வாறு உறுதிப்படுத்துகின்றன. எனவே லங்காதீப பத்திரிகையும் இது குறித்தான செய்திக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் இப்போது அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலையால் 12 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். மேலும் 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 24 மாவட்டங்களில் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று காலை 8:30 மணியளவில் திருகோணமலை வட கிழக்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது. இது தீவின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் மிக மெதுவாக நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. அதற்கமே இன்று வெள்ளிக்கிழமை முதல் நாட்டில் இந்த தாழ்முக்கத்தின் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பெரும் நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடமாகாணத்தின் சில இடங்களில் அதிகபட்சம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக இதுவரை 12 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் காரைதீவு உளவு இயந்திர விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களில் 5 மதரசா மாணவர்களும் சாரதியும் பயணி ஒருவரும் உள்ளடங்குகிறார்கள். அதேவேளை அம்பாறை நகரில் மிகிதிபுர பிரதேசத்தில் செங்கல் ஆலையொன்றுக்கு சென்ற நபர் ஒருவர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். மேலும் அம்பாறை சம்மாந்துறை பிரதேசத்தில் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் குறித்த நபரின் உயிரிழப்புக்கான அனர்த்தம் உறுதிப்படுத்தப்படவில்லை என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு தெரிவிக்கிறது. புத்தளம் தாங்கட்டுவ பிரதேசத்தில் மாவத்துகம தொழிற்சாலை ஒன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் யான்ஓயா ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற நபர் ஒருவர் படகு கவிழ்ந்து உயிரிழந்திருக்கிறார். வவுனியாவில் வெள்ளத்தை பார்க்க சென்ற ஒருவரும் பதுளை பண்டாரவலையில் சுவர் கிடிந்து விழுந்து பெண்ணொருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். சீரற்ற காலநிலையினால் 24 மாவட்டங்களில் 227 பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 1,20,530 குடும்பங்களைச் சேர்ந்த 4,01,707 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, அனுராதபுரம், மாத்தளை, அம்பாறை, புலனறுவை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் 102 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இதேவேளை இவை உட்பட ஏனைய மாவட்டங்களின் 1952 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. வெள்ளம் மற்றும் மண்சரிவு என்பவற்றால் 28,324 குடும்பங்களைச் சேர்ந்த 94,134 பேர் அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களது வீடுகளிலும் மேலும் 11,663 குடும்பங்களைச் சேர்ந்த 36,330 பேர் 345 பாதுகாப்பு முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளம் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலேயே அதிகளவான பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 43,631 குடும்பங்களைச் சேர்ந்த 1,99,491 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னாரில் 19,407 குடும்பங்களைச் சேர்ந்த 63,883 பேரும், யாழ்ப்பாணத்தில் 17,095 குடும்பங்களைச் சேர்ந்த 56,732 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதுளை, கொழும்பு, கம்பஹா, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுவரெலியா, மாத்தளை, கேகாலை, கண்டி மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அம்சம். அனுராதபுரம் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் 14 வான்கதவுகளும் மற்றும் அங்கமோ நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும், புத்தளம் தப்போவ நீர்த்தேக்கத்தில் 4 வான்கதவுகளும், குருநாகல் தெதுரோயா நீர்த்தேக்கத்தில் 6 வான்கதவுகளும், வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும், கண்டி பொல்கல்லை நீர்த்தேக்கத்தில் 9 வான்கதவுகளும், பதுள உள்ஹிட்டிய
ரத்கிந்த நீர்த்தேக்கத்தில் ஒரு வான் கதவும், புலனர்வை பராக்கிரம சமுத்திரத்தில் 10 வான் கதவுகளும், நூரலியா பொல்பிட்டிய நீர்த்தேக்கத்தில் 2 வான் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. கடும் மழையால் தேங்கியுள்ள வெள்ள நீர் சகல பிரதேசங்களிலும் படிப்படியாக குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதே நேரம் காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் உளவு இயந்திரத்தில் பயணித்த போது வெள்ளத்தில் அல்லுண்டு காணாமல் போன சாரதி, பயணி ஒருவர் மற்றும் பிரிதொரு மாணவன் ஆகியோரின் சடலங்கள் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அதன்படி இதுவரை 5 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவில் நிந்தவூரிலிருந்து சம்மாந்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் ஒன்று காரைதீவு பஸ் திரைப்படத்துக்கு அருகில் இருந்த மாவடி பாலத்துக்கு அருகில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன்போது குறித்த உளவு இயந்திரத்தில் சாரதி, உதவியாளர் ஒருவருடன் 11 மதரசா மாணவர்களும் பயணித்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சாரதியுடன் பயணித்தவர் உதவியாளர் அல்ல என்றும் அவர் பயணி ஒருவர் என்றும் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்திருக்கிறார். உளவு இயந்திரம் கவிழ்ந்த சிறிது நேரத்திற்குள் கடற்படையினர், அனர்த்த முகாமைத்துவ மீட்புக் குழு மற்றும் பிரதேசவாசிகளால் 5 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு சம்மாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்று இரவிலிருந்து குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அதற்கமைய நேற்று முன்தினம் புதன்கிழமை 4 மாணவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. புதனன்று கடும் மழை காரணமாக இரவு தேடுதல் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் மீண்டும் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை முதல் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய நேற்று முற்பகல் குறித்த உளவு இயந்திரத்தின் சாரதியினதும் அதில் பயணித்த பயணியொருவரதும் பிரிதொரு மாணவரதும் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய நேற்று மாலை வரை இந்த உளவு இயந்திர விபத்தில் சிக்கி காணாமல் போயிருந்தவர்களில் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது குறித்த உளவு இயந்திரத்தில் பிரிதொருவரும் பயணித்ததாக கருதப்படுகிற நிலையில் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இன்னும் ஒரு மாணவன் தேடப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜானக ஹிந்துன் பத்திராஜா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் மேலும் 2 மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. அம்பாறை நகரில் மிகிதிபுர பிரதேசத்தில் செங்கல் ஆலை ஒன்றுக்குள் சென்ற நபர் ஒருவர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். அதேவேளை சம்மாந்துறை பிரதேசத்தில் பிரிதொரு நபரின் சடலமும் கண்டெடுக்கப்பட்டது. எனவே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ள நபர் இவ்வாறு உயிரிழந்தார் என உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது முக்கியமானதாக தெரிவிக்கப்படுகிறது.